2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பிரதமர் மோடியின் வருகையின் போது பாதுகாப்பில் ஈடுபட்ட பெண் அதிகாரி ஒருவரின் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டது. ஊடகங்களின் விசாரணைக்கு பிறகு அந்த பெண் CRPF படையைச் சேர்ந்த அதிகாரி பூனம் குப்தா என்பதை உறுதி செய்தனர். மேலும் அந்த பெண் பிரதமருக்கான பாதுகாப்பு அதிகாரி இல்லை என்றும் அவர் ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு அதிகாரி என்பதும் தெரிய வந்தது. இந்த நிகழ்விற்கு பிறகு பூனம் குப்தா புகைப்படம் மூலம் பலரும் அறியும் முகமாக தோன்றினார். CABF தேர்வில் CRPF படையில் துணை கமாண்டராக பணியில் இணைந்தார். சமீபத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவன்று நடைபெற்ற CRPF அணிவகுப்பில் பூனம் குப்தா தலைமையிலான அணி கௌரவ பரிசு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சமீபத்தில் பூனம் குப்தாவிற்கும் காஷ்மீரில் CRPF படையில் அதிகாரியாக பணிபுரியும் அவினாஷிற்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்முவிற்கு தெரிய வந்த நிலையில் அவர் திருமணத்தை ஜனாதிபதி மாளிகையில் தரசா வளாகத்தில் வைத்துக் கொள்ளலாம் என உத்தரவிட்டுள்ளார். மேலும் திருமணத்திற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதோடு வருகையாளர்களுக்கான பட்டியலும் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டுமென்றால் அந்த பட்டியலில் பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும். இந்தியாவிலேயே முதன்முறையாக 2 CRPF அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி மாளிகையின் திருமணம் நடைபெறுவது மிகவும் பேசுபொருளாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் உள்ளது.